Welcome back to the English class. Today, this is 12th standard, Unit 4, poem Ulysses by Alfred Lord Tennyson. Okay, this first let's know about the author. This is very long poem, 70 lines are there, so you listen properly and understand well. Okay, about the author, Alfred Lord இங்கே வரும் ஆல்ஃப்ரட் டெனிசன் ஃபர்ஸ்ட் பேரன் டெனிசன் 6 ஆகஸ்ட் 1809 to 6 October 1892 was a British poet. இவர் வந்து ஒரு British poet. He was the poet laureate of Great Britain and Ireland during much of Queen Victoria's reign and remains one of the most popular British poets. Victoria Queen அரசாண்ட அந்த அவங்களுடைய ஆட்சி அப்போ இவர் வந்து பிரிட்டிஷில் poet laureate-ஆ இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் விக்டோரியன் ஏஜில் வந்தார். And Tennyson excelled at penning short lyrics such as Break, 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 The Charge of the Light Brigade, Tears, Idle Tears, and Crossing the Bar. இதெல்லாம் வந்து அவருடைய excelled means அவருடைய excellency அவருடைய அந்த ஷார்ட் லிரிக்ஸ் தான் இருக்கு. He wrote verses on classical mythology such as Ulysses, Idylls of the King, and Tithonus. Tennyson's use of the musical qualities of words to emphasize his rhythms and meanings is incentive. அவருடைய verses on classical mythology. Classical mythology means classical is main term often used to designate the myths belongs to Greeks and Roman traditions. அந்த classical mythology. Myths means கட்டுக்கதை அல்லது புராணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஒருவேளை அது கட்டுக்கதையாகவும் இருக்கலாம், சில நேரம் உண்மையாக நடந்ததை அவங்க ஒன்றா ரெண்டாக்கி சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய புராணங்கள் அல்லது கட்டுக்கதைகளாக இருக்கலாம். அதில் அவருடைய வேர்சஸ் எழுதிக்கிறாரு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூலிசஸ், Idylls of the King, and Tithonus. Tennyson's use of the musical qualities of words. மியூசிக்கல் குவாலிட்டிஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னால் அவர் எழுதக்கூடிய அவருடைய போயம்ஸில் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு மியூசிக்கல் குவாலிட்டிஸ் இசைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். டு எம்ஃபசைஸ் ஹிஸ் ரிதம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இஸ் சென்சிட்டிவ். அந்த மீனிங்ஸ் கூட வந்து அர்த்தம் உள்ளதாக இருக்கும். Okay, let's go to the poem Ulysses. See here, Ulysses, very heroic person, protagonist. First let's know about who is Ulysses. Okay, Ulysses is also called as Odysseus. Okay, Odysseus is the Greek hero, is the leading figure in the epic poem The Odyssey attributed to Homer. The legendary Greek hero Odysseus was the king of Ithaca. Here that Odysseus is known as Ulysses in Rome to Romans. ரோமன்ஸுக்கு வந்து யுலிசிஸ் அப்படின்ற பேர், ஆக்சுவலாக ஒடிசியஸ். ஓகே, இவர் வந்து இத்தாக்கா ஒரு ஐலாண்டில் இத்தாக்கான்ற ஒரு கண்ட்ரிக்கு கிங்காக இருக்கிறார். இந்த பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிறார் பாருங்கள், இதான் யுலிசிஸ். A small island in the Ionian Sea where he lived with his wife Penelope. அங்கே அவரோட வைஃப் பேர் வந்து பெனலோப். He was known to Roman as Ulysses. ரோமனுக்கு வந்து இவர் யூலிசிஸாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவருடைய ஹோமர் அவரை வந்து ஒடிசியஸ் அப்படின்னு கிரீக் ஹீரோ, ஆக்சுவலி கிரீக் ஹீரோ. ரோமன்ஸ் வந்து அவரை வந்து யூலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவரை பற்றி நம்ம பார்க்கும்போது யூலிசிஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் இன்டலெக்ட் அண்ட் கன்னிங். ரொம்ப இன்டலெக்டாக இருப்பார், புத்திசாலித்தனமாக இருப்பார். வெரி கன்னிங் இன்
nature. He is the son of Laertes, okay, and then descended from the Romans who were originally Trojans. இதில் வந்து இவரோட நெகட்டிவ் கேரக்டர் என்னன்னா ஸ்டபர்ன்லி செல்ஃபிஷ், ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார். ஹீ தாட் தட் ஹீ ஹேட் மோர் பவர் தேன் காட், அதாவது கடவுளை விட நான் தான் பெருசுன்ற மாதிரி ஒரு ஒரு பெருமை அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோஜன் வார் அங்கே நடக்கும்போது he created the plan to sack the city of Troy using a giant hollow horse, famous for his long odyssey or trying to return home after the events of Trojan War. அதாவது ட்ரோஜன் வார், ட்ராய் அப்படின்னு சொன்னால் ட்ரோஜன் வார். அந்த ட்ரோஜன் வார் வந்து அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு மென் அப்படின்னு ஒரு கிங் இருப்பார். அந்த கிங்கோட ஒய்ஃப் ஹெலன், அந்த ஹெலன் அவங்கள வந்து பாரிஸ்ன்றவன் அப்டக்டட் பண்ணிட்டு போயிடுவான். அவங்கள வந்து தூக்கிட்டு போயிடுவான். அப்போ அந்த அவங்கள வந்து அவன் தூக்கிட்டு போகிறது, அவங்க சண்டை போட்டு அந்த ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒரு வார் நடக்குது. The Trojan War in Greek mythology was between the Greeks and the people of Troy. இந்த கிரேக்கர்களுக்கும் people of Troy, ட்ராய் மக்களுக்கும் அது நடக்குது. ட்ரோஜன் பிரின்ஸ், அந்த ட்ராயினுடைய பிரின்ஸ் பாரிஸ் வந்து அப்டக்டட் ஹெலன், வைஃப் ஆஃப் மெனலஸ் ஆஃப் ஸ்பார்ட்டா. ஸ்பார்ட்டா அந்த மெனாலஸ்ன்ற கிங்கனுடைய ஒய்ஃப் ஹெலன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கள வந்து அவன் வந்து தூக்கிட்டு போயிடுறான். At night the Greeks returned. His companions crept out of the horse and opened the city gates and Troy was destroyed. அந்த ட்ராயை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த யுலிசஸ் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஜயண்ட் ஹார்ஸ், உடன் ஹார்ஸ் பண்ணி அந்த உடன் ஹார்ஸ்குள்ளே நிறையா இவங்களோட மக்களை வச்சு அதை ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி அங்கே கொண்டு போய் கொடுத்து அதுக்குள்ளே இருந்து அவங்க வந்து அந்த சிட்டியினுடைய கேட்டை மூடி உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் கொன்று அந்த ட்ராய் கண்ட்ரியை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரோஜன் வாரில் யுலிசிஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஹீரோ தேர். அண்ட் ஆல்சோ அக்கிலஸ் அப்படின்னு ஒரு ஹீரோவும் அங்கே இருப்பார், க்ரீக் ஹீரோ தான். அக்கிலஸ் ஆல்சோ த க்ரீக் ஹீரோ ஒன்லி. அவரும் இந்த யுலிசஸ் மாதிரியே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹீரோஸ். நம்ம இப்போ யுலிசஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த யுலிசஸுடைய போயமை ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, லிசன், we know when voyages are quoted. voyages அதாவது voyages அப்படின்னு சொன்னால் கடல் கடந்து வேற ஒரு எக்ஸ்பெடிஷன், ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி போகிறவங்க, இல்லை ஃப்ளைட்டில் போய் ஸ்பேஸ்க்கு போகிறவங்க, இதெல்லாம் வந்து வாயேஜஸ். அப்படி நம்ம we know when voyages are quoted, Sindbad the sailor, you know Sindbad the sailor, you read out his stories, okay, Sindbad the sailor and Ulysses will certainly have a worthy mention. இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் voyages அப்படி சொன்னாலே. whether a flight trip or a voyage by ship, அது ஃப்ளைட் ட்ரிப்பாக இருக்கட்டும் அல்லது ஷிப் மூலமாக இருக்கட்டும், ரிஸ்க் தான், அது எதுவுமே ரிஸ்க் தான். certainly travel by a rocket is all the more risky. not all will take up adventures as கல்பனா சாவ்லா did. கல்பனா சாவ்லாவும் போயிட்டு வந்தாங்க, ரிஸ்க்கு தான், வரும்போதே இறந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த ரிஸ்க்லையும் அவங்க அதை ஃபேஸ் பண்ணி போயிட்டு வந்தாங்க. climbing peaks is also a challenging feat not all can achieve. நம்ம இந்த 4th லெசன் இந்த சம்மிட் பார்க்கும்போது அந்த எட்மண்ட் ஹிலாரி அண்டு நார்வே அவங்க வந்து மேலே போயிட்டு அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்தாங்க. climbing peaks is also a challenging feat. In the poem Ulysses, we are going to come across a hero who is of special making, aged bodily but strong in mind. ஆனால் அவனுக்கு வயசாயிருச்சு, இப்போ முந்தி மாதிரி அவன் எங்கு கிடையாது,
பாடியில் அவன் ஏஜ்டு தான், வயசாகி போச்சு, பட் ஸ்ட்ராங் இன் மைண்ட். ஆனால் அவனுடைய மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்குது. சச் ஹீரோஸ் ஆர் லிவிங் மாடல்ஸ் டு பி ஏப்டு. அந்த மாதிரி ஹீரோஸ் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு மாடல்ஸ், நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நம்ம அதை அவங்கள பார்த்து பண்ணிக்கலாம். இந்த ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் ஆல்சோ inspired of Ulysses character from the Ulysses story, Homer's Iliad. ஹோமர்ன்ற ஒரு கவிஞர் இருக்கார். அவர் எழுதின போயம் எபிக், அதாவது காவியம் அப்படி சொல்லுவோம். அந்த காவியத்தில் இருந்து இவர் படித்து இன்ஸ்பயர் ஆகி இந்த யூலிசஸ் பற்றி ஒரு போயம் நமக்கு எழுதியிருக்கிறார். Homer's Iliad, the outcome of the Trojan War was largely with hands of the gods. At the end, Hector has to fight Achilles, the greatest warrior of Greeks. கடைசியில் அந்த ட்ரோஜன் வாரில் அக்கிலஸ் அவனும் அதில் வந்து ஃபைட் பண்ணுறான். அக்கிலஸ் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், நான் சொல்கிறேன், அது வரும்போது சொல்கிறேன். ஓகே, ஹியர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே Odysseus is his name in the original Greeks. Ulysses, the rendering in Latin and English. லாட்டின்லையும் இங்கிலீஷ்லையும் அவரோட நேம் வந்து யுலிசிஸ் அப்படின்னு மாறி இருக்கு. Homer's the Iliad and Odyssey are often mentioned in the same breath. Okay, now shall we see this poem? So look at this introduction. The poem Ulysses is a dramatic monologue that contains 70 lines of blank verse. இப்போ இந்த போயம் பார்த்தீங்கன்னா 70 வரிகள் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 70 லைன்ஸ் இருக்குது. 70 லைன்ஸ், பெரிய போயம் இது. இட்ஸ் அ dramatic monologue. Dramatic monologue means it is a poem in the form of a speech or narrative by an imagined person. Okay, and then form of a speech of an individual character, and it compresses into a simple, vivid sense of narrative sense of the speaker's history and psychological insight into his character. So அவர் மோனோலாக் மீன்ஸ் ஒருத்தர், இதில் வரக்கூடிய ப்ரோட்டகானிஸ்டே பேசுகிற மாதிரி இருக்குது. ட்ராமாட்டிக், ஒரு ட்ராமா மாதிரியும் இருக்குது. ட்ராமாட்டிக் மோனோலாக், ட்ராமாட்டிக் அப்படின்ற போது நாடகம் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கிவன் அஸ் இட் கண்டெய்ன்ஸ் 70 லைன்ஸ் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ். பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து unrhymed iambic pentameter, dramatic and narrative form for dramatic words in Italian and German. Blank verse அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னோன்னா வசன நடை, அதாவது ஒரு பாட்டு. ஆக்சுவலாக இது போயம் தான், ஆனால் போயமுடைய நடையில் இல்லாமல் இசை கொடுக்க மாதிரி இருக்காமல் இது வந்து வசன நடையாக இருக்கும். ஓகே, unrhymed iambic pentameter. Ulysses, the king of Ithaca, gathers his men together to prepare for the journey and exhorts them not to waste their time left on earth. Ulysses வந்து இத்தாக்காவோட கிங். அவருடைய மென், அவர் கூட இருக்கக்கூடிய அவருடைய பிரேவ் சோல்ஜர்ஸ் அண்ட் பிரேவ் மென்னெல்லாம் கேதர் பண்ணி எதுக்கு கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிப்பேர் ஃபார் த ஜேர்னி, இன்னொருக்காவும் செயில் பண்ணலாம், இன்னொரு வாயேஜ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எக்ஸார்ட்ஸ் தெம் மீன்ஸ் and strongly encourages them not to waste their time left on earth. இந்த எர்த்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம திரும்பவும் நம்ம ஒரு வாயேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாரு. அதுதான் இந்த போயம். Ulysses has grown old, having experienced many adventures at the battle of Troy and in the seas. ரொம்ப இப்போ வந்து வயசாகி போயிடுச்சு அவருக்கு, ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெனி அட்வென்ச்சர்ஸ், நிறைய சாதிச்சிருக்கிறாரு. அந்த பேட்டில் ஆஃப் ட்ராய், நான் உங்களுக்கு முதல் சொன்னேன், ட்ராய் மீன்ஸ் ட்ரோஜன் வார் அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரோஜன் வாரில் வந்து அந்த ட்ராய் சிட்டியவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாரு.
ட்ரிக்கரியாக அண்ட் இன்டலெக்சுவலாக அவருடைய உடன் ஹார்ஸில் மென்னை கொண்டு போய் அது மூலமாக அந்த அந்த நாட்டை தோற்கடிச்சார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். If you want to learn more about Trojan War, you can refer to the net and you can understand the Trojan War also. It will be more interesting as cinema. Okay. Battle of Troy and in the seas. Sea-ல நிறைய voyage பண்ணிக்கிறார். After returning to Ithaca, ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரோஜன் வார் இதெல்லாம் முடிச்சு திருப்பி அவருடைய கண்ட்ரி இத்தாகாக்கு திருப்பி வர்றாரு. He desires to embark upon his next voyage. திருப்பியும் அடுத்த ஒரு voyage இது மாதிரி சீல போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். His inquisitive spirit is always looking forward to more and more of such adventures. Inquisitive means curious. அவருடைய இன்னும் அவருடைய curious spirit நிறைய தெரிஞ்சுக்கணும், இது எப்படின்னு அது எப்படி தெரியணும் அப்படி சொல்லி அந்த spirit is always looking forward to more and more of such adventures. Okay, the poem can be divided into 3 parts. Totally 70 lines are there. It is divided into 3 parts. 3 parts la the thirst for adventure which does not allow Ulysses to remain in his kingdom as a mere ruler. First part பார்த்தீங்கன்னா அதாவது அட்வென்ச்சர்னா வீர தீரமாக ஒரு செயலை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன். அதில் ரொம்ப தேர்ஸ்டாக வெரி லாங்கிங் டு டூ த அட்வென்ச்சர். அதனால் அவருக்கு சும்மா நம்ம ஒரு கிங்காக உட்காந்துக்கிட்டு நாட்டை மக்களை அரசாளக்கூடாது, நம்ம நிறையா சாதிக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட். அவருடைய தேர்ஸ்ட் லாங்கிங் ஃபார் அட்வென்ச்சர் அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் யுலிசஸ் handing over the responsibility to his son Telemachus. ரெண்டாவது பாயிண்டில் இப்போ அவர் வாயேஜ் போகணும், ஒரு எக்ஸ்பெடிஷன் போகணும் அப்படின்றபோது அவருடைய கிங்டமை ஒரு பொறுப்பானவங்க கையில் ஒப்படைக்கணும். அப்படின்ற பட்சத்தில் அவருடைய சன் டெலமேக்கஸ் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அது ரெண்டாவது பார்ட். தேர்ட் பார்ட் Telemachus with total confidence in his abilities. Third part, Ulysses' clarion call to his sailors, urging them to venture into unknown lands. Clarion call means அதாவது கிளாரியான்னா அறைகூவல், அதாவது எக்காலம்லாம் ஊதி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த sailors அவர் கூட போகக்கூடிய sailors-க்கு urging them to venture into unknown lands. இன்னும் போகாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத தெரியாத லேண்ட்ஸுக்கு அவங்க அந்த வாயேஜ் போய் நிறையா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். டுடே வில் சி first 2 parts we'll see today, and then we'll see the remaining part in the next video. Okay, read the poem Ulysses by Alfred Lord Tennyson, which speaks of the unquenchable thirst of the Greek hero Ulysses for travel and exploration of new vistas until death would overpower him. டெத்து வர்றதுக்குள்ள சாகிறதுக்கு முன்னாடி அந்த கிரீக் ஹீரோ யூலிசஸ் ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனில் எப்படி லாங்கிங்காக இருக்கிறாரு அப்படின்றத இந்த போயமில் நம்ம பார்க்குறோம். ஓகே, லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஹியர். It little profits that an idle king by this still hearth among these barren crags, matched with an aged wife, I meet and dole unequal loss unto a savage race that hoard and sleep and feed and know not me. See, it little profits that an idle king by this still hearth. Hearth means it is a fireplace. அதாவது குளிர்காலத்துக்கு அங்கே ஃபயர் பிளேஸ்னே இருக்கும், அதில் தீ மூட்டி விட்டு அந்த பக்கத்தில் அந்த ஹர்த்துக்கிட்ட உட்காந்துட்டு among these barren crags. Barren means very waste land. Crags means steep rugged rock. அந்த waste land இருக்கக்கூடிய rugged means பழமையான அந்த ராக்கில் உட்காந்துக்கிட்டு அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் தீ மூட்டி விட்டுருக்குறாங்க, அதுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஒரு சோம்பேறி கிங்கா மேட்ச் வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்கும் வயசாயிடுச்சு, ஆனால் இவரோட எனக்கு வயசாயிடுச்சுன்றது சொல்லாமல் அவங்க ஒய்ஃபை சொல்கிறார் மேட்ச் வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப். இந்த மாதிரி ஏஜ்டு ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஐ மீட் அண்ட் டோல். மீட் மீன்ஸ் அலோகேட் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கும் இதை நீ செய்யணும், இந்த டியூட்டி நீ பண்ணணும்னு சொல்லி அலோகேட் பண்ணுறது. அண்ட் டோல் மீன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்.
or benefits to the people. மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஷேர் அண்ட் போர்ஷன், அதான் ரேஷனு, அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் கொடுத்து வழங்குறது. அதை அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்கவுங்களுடைய பொறுப்புகளுக்கு ஆளை நியமிக்கிறதும். அது வந்து மீட்டு. டோலுன்றது வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள், சாப்பிட்றதுக்கு வேண்டியது, எல்லாத்துக்கும் வேண்டியதை கொடுக்கறது. அப்படி கொடுத்துக்கிட்டு unequal laws unto a savage race. Savage means wild or bad mannered or uncivilized people. அவங்க மக்கள் என்ன சொல்கிறாரு? வைல்டுன்றாரு, பேட் மேனர்டுன்றாரு, லேசின்றாரு, அன்சிவிலைஸ்டு ஆர் அன்கல்டிவேட்டட். அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லாத இந்த ரேஸ்னா இனம், அந்த மக்களை வந்து அவங்கக்கிட்ட அன்ஈக்குவல் லாஸ், ஈக்குவலாக லாஸ் செலுத்த முடியல. ஒருத்தவங்கள அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லாஸை கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த அன்ஈக்குவல் லாஸை அவங்க மேலே நாம் அவங்கள ஆண்டுக்கிட்டு இருக்கிறது. இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் மீன்ஸ் இட் இஸ் a little கொடுத்துருந்தாங்கன்னா அது பாசிட்டிவ். இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ். இட் இஸ் நோ யூஸ், யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ திருப்பி பார்த்துக்கோங்க. அதாவது அவங்களுடைய மக்கள் என்ன சொல்கிறாரு? சேவேஜ், வைல்டு பீப்புள் சொல்கிறார், அன்கல்ச்சர்டு பீப்புள் சொல்கிறார். அந்த ஒரு அநாகரிகமான ஒரு 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 கலாச்சாரம் இல்லாத மக்களுக்கு அன்ஈக்குவல் லாஸை செலுத்திக்கிட்டு அவங்களுக்கு இந்த பொறுப்பை இனி இது செய்யணும் அது செய்யணும்னு அலாட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடு அது இதுன்னு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு அந்த பேரன் கிராக்ஸ், அந்த பழமையான அந்த ராக்கில் உட்காந்து ஃபயர் பிளேஸில் உட்காந்துட்டு ஒரு கிங்காக உட்காந்துருக்கிறது யூஸ்லெஸ் அப்படி சொல்கிறாரு. அந்த சேவேஜ் ரேஸ் என்ன சொல்கிறாரு? அந்த மக்களை தட் ஹோர்ட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஃபீட் அண்ட் நோ நாட் மீ. தட் ஹோர்ட் மீன்ஸ் அவர் கொடுக்குற அந்த ரேஷன் என்னென்னலாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்களோ அதை பூரா சேர்த்து வச்சுக்கிட்டு ஹிடன் பண்ணி மறைச்சி சேர்த்து வச்சுக்கிறாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்லீப் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க. அண்ட் நோ நாட் மீ, ஆனால் யார் இதெல்லாம் கொடுக்குறாங்க, யார் நம்மளை நல்லா வாழ வைக்கிறாங்க அப்படின்னு அந்த கிங்கு தான் அப்படின்றத கூட அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை நான் வந்து ஒரு ஐடில், ஒரு சோம்பேறி கிங்காக இருந்து அவங்கள போய் ஆட்சி செய்கிறது இட் இஸ் வெரி யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறார் யுலிசஸ். I cannot rest from travel. I will drink life to the lees. All times I have enjoyed greatly, have suffered greatly, both with those that loved me and alone on shore, and when through scudding drifts the rainy hads vexed the dim sea, I am become a name for always roaming with a hungry heart. Much have I seen and known. So you will see this. First you see this. I cannot rest from travel. என்னால் வந்து ட்ராவல் பண்ணாமல் இந்த மாதிரி உட்காந்து ஆட்சி செலுத்துறதுக்கு எனக்கு பிடிக்கலை. என்னால் முடியலை. ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல். என்னால் இந்த மாதிரி ஓய்வெடுத்து சும்மா உட்கார்றதுக்கு எனக்கு முடியலை. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். See here, lease means lease அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த sediment of a liquid, sedation, liquid wine. அதாவது இந்த வைன் வந்து வைன் குடிக்கும்போது அதை வந்து கடைசியில் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக குடிக்கிறது. அப்படி குடிக்கும்போது அது ஒரு மயக்க நிலைமை வரும், அதாவது ஃபுல்லாக குடிச்சிடுறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனிங் என்னென்னா ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ் மீன்ஸ் ஹீ வாண்ட்ஸ் டு என்ஜாய் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். லைஃப்பை வந்து ஃபுல்லாக அந்த உயிர் கடைசியில் சாகுற வரைக்கும் அதை வந்து அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகே, திஸ் இஸ் மெட்டஃபார். The figure of speech here is metaphor. I will drink life to the least. He want to enjoy or he want to adventure up to the least. That means கடைசி வரைக்கும். Okay, this is metaphor. All times I have enjoyed greatly, have suffered greatly.
இதுக்கு முன்னாடி அவர் என்ஜாய் பண்ண அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு. எல்லா டைம்லையும் நான் ரொம்ப என்ஜாய் பெருசாக என்ஜாய் பண்ணிக்கிறேன், கஷ்டமும் பட்டிருக்கிறேன். போத் வித் தோஸ் தட் லவ்டு மீ. யார் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிறாரு, யார் கூட சேர்ந்து துன்பப்பட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, போத் வித் தோஸ் தட் லவ்டு மீ, அவரை நேசித்து அவர் கூட போன அந்த செயிலர்ஸ் ஆர் சோல்ஜர்ஸ் அவங்க கூட என்ஜாயும் பண்ணிக்கிறாரு, சஃபர் துன்பமும் பட்டிருக்கிறார். Okay, the figure of speech here is contrast. கான்ட்ராஸ்ட்னா என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா, என்ஜாய்டு கிரேட்லி, என்ஜாயும் பண்ணிக்கிறாரு, அதே இதில் ஹேவ் சஃபர்ட் கிரேட்லி அப்படின்னு வருது. ஸோ ஒரே லைனில் வந்து என்ஜாய்ட் அண்ட் சஃபர்ட் வந்துக்கிறதுனால தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹியர் இஸ் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, both with those that loved me and alone on shore and went through scudding drifts. அதாவது எங்கே அதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாரு, என்ஜாய் பண்ணிக்கிறாரு, சஃபர் ஆகிருக்கிறாரு, யார் கூட, அவங்களோட சோல்ஜர்ஸ் கூட போன செயிலர்ஸ் கூட. ஆன் ஷோர், கரையில், கடற்கரையில் வந்து விழுந்திருக்கிறாங்க, தனியாக வந்து விழுந்திருக்கிறாங்க. அண்ட் வென்ட் த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிப்ட்ஸ். ஸ்கட்டிங் ட்ரிப்ட்ஸ் மீன்ஸ் ரேப்பிட் ஸ்டார்ம்ஸ், அதாவது புயல் வந்து drifts the rainy heads is it is given in your glossary. Group of stars in the constellation Taurus is always associated with rain. அந்த கான்ஸ்டலேஷன் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், அதில் டாரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டாருடைய சிம்பிள் ஆஃப் ரெயின், அது வந்து மழை வரப்போகுது அப்படின்னு, அதை வந்து அந்த ஸ்டார் இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிப்ட்ஸ், நாங்கள் வந்து அந்த புயல் அடித்து அந்த டாரஸ்ன்ற அந்த ஹைட்ஸ், ரெய்னி ஹைட்ஸ் அப்படின்றது, அந்த டாரஸ்ன்ற ஸ்டார் வந்து மழை வரப்போகுதுன்னு மழை, அது அந்த அதை வந்தவுடனே மழை வரும். இப்போ நாங்கள் புயல்லையும் மழையிலையும், அந்த மழையும் வந்து வெக்ஸ்ட் த டிம் சி. வெக்ஸ்ட் ஹியர், லிசன் ஹியர், லிசன் திஸ், வெக்ஸ்ட். வெக்ஸ்டு, VEXED நம்ம இப்போ போடுறோம், அதாவது நம்ம வெக்ஸ் ஆகிறது, அதாவது அப்செட் ஆகிறது. இந்த ஓல்டு இங்கிலீஷ், இந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெக்ஸ் இஸ் கிவன் ஹியர், வெக்ஸ்ட். ஓகே, வெக்ஸ்ட், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெக்ஸ் ஆர் அப்செட். டிம் சி, சீயவே டிம் சீயவே அது வந்து அப்செட் ஆகுது. எது? புயலும் மழையும். அப்போ இங்கே புயலையும் மழையும் பர்சானிஃபை பண்ணி டிம் சீயை வந்து அப்செட் ஆக்குது அப்படின்னு கொடுக்கும்போது, திஸ் லைன், the figure of speech in this line is personification. Note it down in your book. Okay, personification. அது vexed the dim sea, I am become a name for always roaming with a hungry heart. I am become a name means here I became a brand. ஒரு, அதாவது யுலிஸ், இந்த மாதிரி வாயேஜ் அப்படின்னால எப்படி சிந்துபாத்தை நினைக்கிறோமோ அது மாதிரி கிரீக் ஹீரோ யுலிசிஸை நம்ம சொல்லணும். நான் வந்து ஐ பிகேம் பாப்புலர், ஒரு பிராண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் யுலிசிஸ். ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் எ ஹங்க்ரி ஹார்ட். எப்போவுமே ரோமிங்னா எப்படி தெரிவார்னா, ஹங்க்ரி ஹார்ட். ஹங்க்ரினா இங்கே பசின்றது நாட் ஃபார் ஃபுட், அந்த ஹார்ட் வந்து ஹங்க்ரியாக இருக்கும். எதுக்காக அந்த ஹங்க்ரியாக இருக்குது? மச் ஹாவ் ஐ சீன் அண்ட் நோன். நான் வந்து நிறையா பார்த்துருக்குறேன், நிறையா அறிவு எனக்கு கிடச்சிருக்கு, நாலேஜ் கிடச்சிருக்கு. சிட்டிஸ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ். அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய, இப்போ அவர் நிறைய வாயேஜ் பண்ணும்போது அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய மென் எப்படி இருக்கிறாங்க, அண்ட் மேனர்ஸ், அவங்களுடைய பிஹேவியர்ஸ், அவங்க எப்படி அவங்களுடைய கலாச்சாரம், கிளைமேட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, கவுன்சில்ஸ், அவங்க எப்படி அந்த ஆலோசனை பண்ணுறாங்க, ஒரு காரியத்தை ஆலோசிக்கிறாங்க, அல்லது அவங்க நடத்தக்கூடிய ஆட்சி செலுத்துகிற முறை, கவர்மெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து he have seen and known. அதை பார்த்து அதை வந்து கற்றுக்கிறார், அதை வந்து தன்னோட நாலேஜில் ஏற்றிக்கிறார். இதெல்லாம் மற்ற வாயேஜஸ் போகும்போது மற்ற கண்ட்ரீஸில், மற்ற சிட்டிஸில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ், கிளைமேட்ஸ், councils, governments. Myself not least but honored of them all. Myself,
இப்போ இவர் அந்த மாதிரி சிட்டிஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் போகும்போது இவரை வந்து லீஸ்ட்டாக நினைக்க மாட்டாங்க, என்னடா இவன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தே ஹானர்டு ஹிம். அவங்க அந்த நாட்டுக்காரங்க வந்து இவரை வந்து ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க. ஹானர்டு ஹிம் வெல், இவரை நல்லா கனப்படுத்துவாங்க. பட் ஹானர்ட் ஆஃப் தெம் ஆல், எல்லாரையும் அவங்க கூட வர எல்லாரையுமே அவங்க வந்து ஹானர் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பீர்ஸ். என்னோட பீர்ஸ் மீன்ஸ் என்னோட குரூப், என்னோட ஒத்த வயசுள்ள சோல்ஜர்ஸ், என்னோட பயணம் செஞ்ச அந்த செயிலர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில். பேட்டில்னா போர். அந்த ட்ராயில் நடந்துச்சு, நம்ம ட்ரோஜன் வாரை பற்றி சொன்னேன். அந்த ட்ரோஜன் வாரில் எல்லாரும் சேர்ந்து போரிடும்போது கூட அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. ஐயோ இது நம்ம இப்படி அப்படின்னு இல்லாமல் அதை வந்து என்ன சொல்கிறது, சேலஞ்சாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து ட்ரங்க் டிலைட் மீன்ஸ் சந்தோஷமாக ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிற மாதிரி அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பீட்ஸ். லுக் அட் திஸ் லைன், ட்ரங்க் டிலைட் இட் இஸ் கிவன். இந்த மாதிரி வர்றது வந்து இன்டர்னல் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே லைன்குள்ளேயே இன்டர்னல் ரைம்ஸ், ரைமிங்காக வருது. ட்ரங்க் டிலைட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வர்றதுனால. ஓகே, அண்ட் தென் with my peers far on the ringing plains of windy Troy. இங்கே ringing plains ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ராய்ன்றது ட்ரோஜன் வார் நடந்த அந்த இடம். ஓகே, ட்ராய் இஸ் நியர் த Daredevils, and that the Trojan War historical event of the 13th or 20th century BCல நடந்த அந்த ட்ரோஜன் வார் நடக்கும்போது அதில் எப்படி அந்த அவங்களுடைய ஆர்மர்ஸ், அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடும்போது க்ளீங் க்ளீங் க்ளீங்னு அது வந்து உராயும் போது சத்தம் வரும் பார்த்திங்களா, அதை தான் வந்து இங்கே ரிங்கிங்னு கொடுத்துருக்கு. அதாவது சண்டை போடும்போது ஏற்படக்கூடிய சவுண்டு. ஃபார் அந்த ரிங்கிங் பிளைன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய், அந்த ட்ரோஜன் வாரில் நடந்த பேட்டில் வந்து இவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த பேட்டில் பண்ணிக்கிறாங்க. ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மெட், yet all experience is an arch wherethrough gleams that untravelled world whose margin fades forever and forever when I move. See here, I am a part of all that I have met. I have metனா நான் எங்கெங்கே கண்ட்ரிஸ் என்னென்ன சிட்டிஸ்லலாம் போய் அவங்கள மீட் பண்ணுறனோ அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் மாறுறேன். ஐ ஆம் a part of all that. ஸோ அந்த ட்ரோஜன் வாரில் வந்து என்னைய வந்து பேட்டிலில் சண்டை போட கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் அவங்களுக்காக நான் போரிட போகிறேன். அப்போ வந்து நான் அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன். நான் இத்தாக்காவுக்கு மட்டும்தான் நான் வந்து ஹீரோ கிடையாது, மற்ற சிட்டிஸ்லையும் நான் வந்து ஹீரோவாக அவங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். எட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் ஆர்ச் வேர் த்ரூ. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா அண்ட் ஆர்ச் அப்படி சொல்கிறார். அதாவது ஒரு வாயில், ஒரு உள்ள ஒரு சிட்டிக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு வாயிலாக இருக்கிறது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இங்கே வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டஃபார் ஹியர். ஓகே, அது வந்து வாயில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அது ஒரு வாயில், ஒரு வாசல், நுழைவு வாயிலாக இருக்கிறது. அது வேர் த்ரூ gleams that untraveled world whose margin fades. அவருடைய அனுபவம், அவருடைய இதுவரைக்கும் அவர் செஞ்ச அந்த அனுபவமே ஒரு நுழைவு வாயிலாக இருக்குது. அது மூலமாக இன்னும் போகாத அன்ட்ராவல்டு வேர்ல்டுக்கு அவர் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அந்த அன்ட்ராவல்டு வேர்ல்டுன்னா கணக்கிட்டு இது ஒன்று அது ஒன்று சொல்லி கணக்கு போட முடியாது. ஹூஸ் மார்ஜின் ஃபேட்ஸ், அதுக்கு வந்து எண்டே கிடையாது. அந்த மார்ஜின் வந்து unlimited, அது போய்கிட்டே இருக்குது. அதான் தட் மீன்ஸ் he has to travel many countries and many cities till his death. Okay, whose margin fades forever and forever when I move. நாம் மூவ் பண்ணி போக 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 மார்ஜினே இருக்காது. இது வரைக்கும் போதும், நம்ம இதுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. he wants to travel more and more. ஓகே, how dull it is to pause to make an end. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்னால் ஒரு இடைவெளி. அதாவது இங்கே எப்படி நம்ம ஒரு பாஸ் விடுறது, கொஞ்ச நாள் வந்து வாயேஜ் போகாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, இது எவ்வளோ டல்லாக இருக்குது.
டு மேக் அன் எண்ட், அதுக்கு ஒரு முடிவு செலுத்துறது எவ்வளோ டல்லாக இருக்குது. டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட், நாட் டு ஷைன் இன் யூஸ். அதாவது டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட் மீன்ஸ் இட் இஸ் கிவன் இன் யர் glossary. இங்கே கொடுத்துருக்கிறது டு லெட் கோ வேஸ்ட் வித்தவுட் பீயிங் யூஸ்டு. அதாவது நம்மளே ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், இல்லை ஒரு பைக் வாங்குகிறோம்னா அதை வந்து அப்பப்போ வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அது ஷைனிங்காகவும் அது யூஸாகவும் இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டு ஒரு ஓரத்தில் போட்டுனோம்னா அதில் இருக்கிறதெல்லாம் துருப்பிடிச்சி போயிடும். இப்போ அதை தான் சொல்ல வர்றாரு. இப்படி வந்து அதாவது ஒரு ட்ராவல் வாயேஜ் போகாமல் அங்கே வந்து ஒரு இடைவெளி விடுறதும் அதுக்கு முடிவு கட்டிடுறதும் டு ரஸ்ட் அன்பர்னிஷ். அது நம்ம அவருக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீரோயிக் குவாலிட்டிஸ்லாம் துருப்பிடிச்சு போயிடும். நாட் டு ஷைன் இன் யூஸ், அதுக்கப்புறம் அது ஷைன் ஆகாது. ஆஸ் தோ டு பிரீத் வேர் லைஃப் பைல்ட் ஆன் லைஃப். நான் சொல்கிறாரு அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான் அந்த லைஃப் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆகும். ஆஸ் தோ டு பிரீத் வேர் லைஃப், this is see here as it is given. அதாவது மூச்சு விடுறதுக்கு மட்டும் உயிர் வாழ்கிறதுக்கு மூச்சு மட்டும்தான் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்ல வர்றாரு. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹியர் இஸ் சிமிலி. லைஃப் பைல்ட் ஆன் லைஃப் அப்படின்னா என்னன்னா, அகெயின் அண்ட் அகெயின் தேர் இஸ் லைஃப். திருப்பி லைஃப் வந்துட்டு தான் இருக்குது. வேர் ஆல் டூ லிட்டில். ஆனால் அந்த லைஃப் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. அண்ட் ஆஃப் ஒன் டு மீ லிட்டில் ரிமைன்ஸ். கொஞ்ச காலம்தான் இருக்குன்னா இங்கே என்ன சொல்ல வர்றாரு, லிட்டில் ரிமைன்ஸ் மீன்ஸ் ஹீ ஹாஸ் பிகம் ஓல்டு. அவர் வந்து வயசாயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவோம். பட் எவ்ரி hour இஸ் சேவ்ட் ஃப்ரம் தட் இட்டர்னல் சைலன்ஸ். அவன் சொல்கிறாரு ஒவ்வொரு மணி நேரமும் வந்து இட்டர்னல் சைலன்ஸ் மீன்ஸ் டெத்து. இங்கே வந்து டெத்து மென்ஷன் பண்ணுறாரு. அந்த டெத்து இட்டர்னல் சைலன்ஸ் தான் அந்த சாகக்கூடியதில் இருந்து இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்திங் மோர் எ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ் அண்ட் வைல் இட் வர் for some 3 suns to store and hold myself, and this grey spirit yearning and desire to follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. நான் சொல்ல வர்றாருன்னா, see here, but every hour is saved from the eternal silence, something more to challenge. ஸோ இந்த இட்டர்னல் சைலன்ஸ்க்கு முன்னாடி நிறையா இருக்குது சாதிக்க வேண்டியது. a bringer of new things, புதுசாக நம்ம வந்து சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் ambiguous. ambiguous மீன்ஸ் இங்கே வந்து 2 மீனிங் வருது. ambiguous மீன்ஸ் open to more than one interpretation, not having one obvious meaning. ஒரு மீனிங் மட்டும் வராது. இப்போ நீங்கள் இவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இந்த வாயேஜினுடைய இட்டர்னல் சைலன்ஸ் கூட சொல்லலாம். அந்த வாயேஜுக்கு போகிறது ஒவ்வொரு அவரையும் சேவ் பண்ணணும்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் கம்பேர்ட் டு ஹிஸ் டெத்தையும் குறிக்கிறது. 2 டபுள் மீனிங் வர்றதுனால இட் இஸ் ஆம்பிக்விட்டி சொல்லுவாங்க. அண்ட் வைல் இட் வேர் ஃபார் சம் 3 suns to store and hold myself. 3 suns means 3 suns refers to 3 long years. 3 வருடத்தை குறிக்குது 3 suns. அந்த ஒரு 3 sunsம் வந்து டு ஸ்டோர் அண்ட் ஹோல்ட் மை செல்ஃப், சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது சரியில்லை. அண்ட் திஸ் கிரே ஸ்பிரிட் ஏர்னிங் இன் டிசையர். கிரே ஸ்பிரிட் ரெஃபர்ஸ் டு கிரே ஹேர். தட் மீன்ஸ் இட் symbolizes his old age. ஓகே, அந்த ஓல்டு ஏஜாக இருக்கிறாரு. அந்த ஓல்டு ஸ்பிரிட் ஏர்னிங் மீன்ஸ் லாங்கிங் இன் டிசையர், ரொம்ப லாங்கிங்காக இருக்கிறாரு. எதுக்குன்னா டு ஃபாலோ நாலேஜ் லைக் எ சிங்கிங் ஸ்டார். இப்போ அவர் வாயேஜ் போகிறது சும்மா இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த சிட்டிஸ் ஆஃப் மென், மேனர்ஸ் அண்ட் தேர் கல்ச்சர்ஸ், கவுன்சில்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸை பார்த்து அது மூலமாக நிறைய நாலேஜ் அவருக்கு கிடச்சிட்டு வர்றாரு. டு ஃபாலோ நாலேஜ் லைக் எ சிங்கிங் ஸ்டார். See here, to follow knowledge like it is given, so it is simile.
sinking star மாதிரி knowledge கிடைச்சிட்டு வராரு. Beyond the utmost bound of human thought, நம்ம ஹியூமன் தாட், இந்த மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய நாலேஜ் அவருக்கு கிடைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப் டு திஸ் we have seen about his longing for his voyage, அதாவது எப்படி வாயேஜ் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த second part and third part we'll see in the next video. Okay. So here you have to do one thing here. Take page number 133 in your book. 133. Task 5. Explain with reference to the context the following lines it is given. First, A. I cannot rest from travel. I will drink life to the lees. I am become. Next, B. I am become a name for always roaming with a hungry heart. And C. How dull it is to pause to make an end, to rust unburnished, not to shine in use. And then D. To follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. Okay, A, B, C, D. E or C. அதாவது page number 133, task 5. Explain with reference to the context the following lines. It is task 5ல 4 questions you must learn and write and send it to me through WhatsApp. Okay. I'll see you in the next video. Thank you.